உலகம் அமைதியை இழந்துகிட்டு வருது. பல நாடுகள்லயும் தேவையே இல்லாத வன்முறைகள் எழுந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? ஒரு குறிப்பிட்ட மக்கள குறி வச்சு தாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் எழுந்தாலும், இப்போ அதனுடைய இன்னொரு வெளிப்பாடா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய சிட்னில ஒரு மிகப்பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 12 பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பலரும் இதுல காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த அட்டாக் ஏற்கனவே ஒரு ப்ரீ பிளான் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம்? அத தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மோசமான சம்பவம் ஆஸ்திரேலியால நடக்குது. ஆஸ்திரேலியால சிட்னில இருக்கக்கூடிய போண்டே பீச் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது. அதனுடைய பேர் ஹனுக்கா செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூ மக்களால, அதாவது யூத மக்களால இந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒரு 8 நாட்களுக்கு கொண்டாடப்படும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜூ மக்கள் இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2000 பேருக்கும் மேல அந்த பீச்ல வந்து குவிஞ்சு கிடக்குறாங்க இந்த ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுக்காக. இவ்வளவு மக்கள் குவிஞ்சிருக்க ஒரு இடத்துல திடீர்னு ஒரு 2 பேர் துப்பாக்கி கைகளோட வந்து சரமாரியா எல்லா பக்கமும் சுடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 ரவுண்டுன்னு வச்சுக்கலாமே. எடுக்கிறாங்க, சுடுறாங்க, மறுபடியும் லோட் பண்றாங்க, எடுக்கிறாங்க, சுடுறாங்கன்ற மாதிரி நிறைய பேத்த குறி வச்சு தாக்கிட்டே இருக்காங்க. பல மக்கள் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற 2000 மக்களும் ஆளுக்கு ஒரு திசையில செதறி ஓடுறாங்க. யார் இந்த 2 பேர்? எதுக்காக இந்த திடீர் தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், இங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. காவல்துறையினர் மிக தாமதமாக வந்தாங்க. அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இவ்வளவு மக்கள் மேல 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த துப்பாக்கி சூடு நடந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் காவல்துறையினரே வராங்கன்னா என்ன காரணம்? என்ன டிலே? முக்கியமா ஜூ மக்களை எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இது முதல் விஷயம் கிடையாது. இதை கம்பேர் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மேல ஹமாஸ் அமைப்பினர் ஒரு தாக்குதலை நடத்துறாங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான். இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு அங்க ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ள ஹமாஸ் அமைப்பினர் நுழைஞ்சு கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்துறாங்க. அதுல பலரும் இறந்து போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதுவுமே ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல், இதுவுமே ஒரு ஹனுக்கா செலிப்ரேஷன். முக்கியமா அங்கேயும் பல மக்கள் கூடியிருந்தாங்க, இங்கேயும் பல மக்கள் கூடியிருந்தாங்க. அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்லையும் ஜூ மக்கள் அதிகமா இருந்தாங்க, இங்கேயுமே ஜூ மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது ஏற்கனவே பிளான் செய்யப்பட்ட ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா காவல்துறையினரால அங்க ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போகுது. போனதுக்கு அப்புறமா தான் ஒரு சில முக்கியமான தகவல்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா, 2 பேர் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காங்க. சடனா எங்க இருந்தோ முளைச்சு வந்த மாதிரி துப்பாக்கியை ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல தெரிய வந்த முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, அதே ஏரியாவில் ஒரு கார் பார்க் செய்யப்பட்டிருக்கு. அந்த கார் முழுக்கவும் நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சோ இத முன்னாடியே பிளான் பண்ணி அந்த காரை வந்து அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க யூத மக்கள் எல்லாரும் இந்த போராட்டத்துல இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இன்னொரு பக்கம் சிட்னிலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியில பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமிய மக்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அந்த இடங்கள்ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. முக்கியமா இந்த 2 தீவிரவாதிகள்ல 2 பேருமே வந்து இஸ்லாமியர்கள், பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுல ஒருத்தவங்களுடைய போட்டோவும் வெளிவந்திருக்கு. அவங்களுடைய பேர் நவீத் அக்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இவர் வந்து பாகிஸ்தானி நேஷனல் ஸ்கூலோடைய டாப்பர் அப்படின்னும், நிறைய இடங்கள்ல இந்த குரான் படிச்சு பல அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்கு இப்படி அப்படின்ற மாதிரியான கேள்வி எழலாம். ஆனா இன்னொரு நெகிழ வைக்கும் சம்பவமும் அங்க நடந்திருக்கு. என்ன அப்படின்னா,
இப்படிப்பட்ட ஒரு மோசமான அட்டாக்ல அந்த பயங்கரவாதிகள் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர் காருக்கு பின்னாடி இருந்து போய் அந்த பயங்கரவாதி ஒருத்தனை வந்து பின்னாடி இருந்து புடிச்சு அவனை வந்து துப்பாக்கி எல்லாம் கைப்பற்றி அவனை வந்து துப்பாக்கி முனையில நிக்க வச்சிருக்காரு. ஆனா இரண்டாவதா இருந்த பயங்கரவாதி எங்கேயோ இருந்து அவங்கள 2 முறை சுட்டிருக்காங்க, கால்லயும் தோள்பட்டையிலும். அவரை இப்ப மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. நல்வாய்ப்பா அவருக்கு உயிர் சேதம் எதுவும் ஏற்படல. ஆனா இப்போ ஆஸ்திரேலியாவினுடைய ஹீரோ அவர்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். அவருடைய பேர் அகமது அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பிரச்சனை மதமே கிடையாது. ஆனா மதத்தின் பேரை வச்சு ஒரு சிலர் தேவையில்லாத பயங்கரவாத வேலைகளை பண்றாங்கன்றதான் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது. முக்கியமா இந்த 2 பேருமே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்போ இங்க இன்னொரு பிரச்சனை வெடிக்குது. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உலகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அகதிகள் நிறைய இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடு ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவினுடைய ANIC, அதாவது தி ஆஸ்திரேலியன் நேஷனல் இமாம்ஸ் கவுன்சில், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒருபோதும் நாங்க தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற காவல்துறையினரால என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த 2 பயங்கரவாதிகள்ல ஒருத்தர் அந்த ஸ்பாட்லயே வந்து கொல்லப்பட்டார், இன்னொருத்தர் எங்களுடைய கஸ்டடியில தான் இருக்காரு, தீவிர விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஆஸ்திரேலியாவில் எதுக்கு ஜூ மக்கள் மேல இப்படி ஒரு மோசமான தாக்குதல் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்னதான் ப்ரீ பிளான்டா இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே இது நடக்கும்ன்றதுக்கான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 27ஆம் தேதியை பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலினுடைய அதிபராக இருக்கக்கூடிய திரு நெதன்யாகு அவர்கள் ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டரான திரு ஆல்பனிஸ் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூத மக்கள் மேல பல விதமான தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா ஹமாஸ் அமைப்பினர் நிறைய தாக்குதல்கள் நடத்துறாங்க. இது இஸ்ரேலோட முடிய போறது கிடையாது. உலகம் முழுக்க இருக்க யூத மக்கள் மேல கண்டிப்பா தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம், எதுக்காக நெதன்யாகு அவர்கள் திடீர்னு இந்த கடிதத்தை எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்பினர் வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய பேரணியை நடத்தினாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூத மக்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க. நாங்க வந்து பாலஸ்தீன் நாட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பல போராட்டங்கள் வெடிச்சுது. அது மட்டும் இல்லாம அங்க கடுமையான வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கேஸ் தி ஜூஸ் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சு ஒரு பொது வெளியில பாலஸ்தீன் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய கொடி ஏந்தி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க. இதுவே வந்து வெளிநாட்டுல யூத மக்களை எதிர்க்கிற ஒரு செயல், இது எப்படி வந்து அலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல இருந்து கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஆல்பனிஸ் அவர்கள் காசாவுக்கு கிட்டத்தட்ட $25 மில்லியன் கொடுத்திருக்காரு அங்க இருக்கிற மக்களை சப்போர்ட் பண்றதுக்காக. இதுவே ஹமாஸ் அமைப்பை வளர்த்து விடுறதுக்கான ஒரு செயலா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனாலதான் இப்படியான விளைவுகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சுதான் நெதன்யாகு அவர்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. நீங்க வந்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்றீங்க, நீங்க பாலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண கிடையாது, அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லப்படுற ஹமாஸ் அமைப்புக்கு நீங்க வந்து ஃபண்ட் எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்றீங்க. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, உங்க நாட்டுல பிரச்சனை வரும், உங்க நாட்டுல தங்கி இருக்கக்கூடிய அகதிகளா இருக்கக்கூடிய யூத மக்களுக்கு பிரச்சனை வரும், சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லியும் அதை கொஞ்சம் கூட காதலியே போட்டுக்கல ஆஸ்திரேலியா. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுக்குன்னு இப்ப பலருமே புகார் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா எப்படி இந்த தீவிரவாதிகளுக்கு இவ்வளவு தைரியம், பட்ட பகல்ல ஜாலியா வந்து துப்பாக்கி எடுத்துட்டு அதுவும் பொறுமையா லோட் பண்ணி இவங்க சுட்டு முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சுதான் காவல்துறையினரே உள்ள வராங்க அப்படின்னா, பொறுமையா கன் எடுத்து லோட் பண்றாங்க, சுடுறாங்க. இந்த அளவுக்கான தைரியம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் அகதிகள் நிறைய இருக்கிற நாடுகள்ல முக்கியமான நாடு ஆஸ்திரேலியா. முக்கியமா அகதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாமே இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறவங்க தான். ஏன்னா இஸ்லாமிய நாடுகள்ல பெரும்பான்மையா அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்காது. எங்களுக்கு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி வேணும்னு சொல்லி தேடி வந்த நபர்கள் பலரும் இருப்பாங்க. அதுல ஒரு சிலர் இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இதை பார்க்க வேண்டியது ஆஸ்திரேலியாவினுடைய பொறுப்பு. அவங்க செய்ய தவறுனதுனாலதான் இங்க இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு பலரும் இப்ப குற்றம் சாட்டுறாங்க. சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்ப நடந்துச்சா, இதுதான் பெரும்பான்மையா பேசுற ஒரு விஷயமா இருக்கான்னு கேட்ட கிடையாது. அமெரிக்காவிலேயே பார்த்தோம் அப்படின்னா, பிரவுன் யூனிவர்சிட்டியிலும் இதே மாதிரியான ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட
5 மணி நேரம் நடந்த துப்பாக்கி சூட்ல 3 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த நபரையும் கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஜெர்மனில பார்த்தோம் அப்படின்னா 5 பேர் கொண்ட கும்பல் ஒரு பெரிய துப்பாக்கி சூடுல ஈடுபட்டிருக்காங்க. 3 பேரும் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர்கள், ஒருத்தர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சிரியா நாட்டை சேர்ந்தவர். 5 பேர் சேர்ந்த கும்பல் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க. இங்க நடந்த மாதிரியே தான் அங்கேயும் ஒரு காரை கண்டெடுத்திருக்காங்க. அந்த கார் ஃபுல்லாவுமே நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. முக்கியமா இப்போ டிசம்பர் டைம் அப்படிங்கிறதுனால இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல அந்தந்த நாடுகள்ல இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியான கொண்டாட்டம் நிறையவே இருக்கும். ஸோ ஜெர்மனிலயுமே இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல மக்கள் எல்லாரும் கூடுவாங்க. அந்த இடத்துல இந்த வெடிப்பொருட்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் ரொம்ப துரிதமா செயல்பட்டு இந்த விஷயத்தை தடுத்திருக்காங்க. இல்லைன்னா இதுவும் உலகம் முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நெதன்யாகு அவர்கள் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்த ஒரு முக்கிய வாக்கியத்தையும் நம்ம பார்க்கணும். மக்கள் அதிகம் கூடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா யூத மக்கள் நிறைய நாடுகள்ல நீங்க இருக்கீங்க, ஆனா எந்த இடத்துலயும் பெரிய கூட்டங்கள்ல கூடாதீங்க, தாக்குதல் எல்லாமே உங்களை நோக்கி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. சோ எங்கெல்லாம் வந்து நிறைய கூட்டம் கூடுதோ அந்த இடத்துல கணிச்சு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயுமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு. எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹனுக்கா செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இந்தியாவிலேயுமே இருக்க போகுது. இந்தியாவிலேயுமே வந்து யூத மக்கள் பலரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை பண்ண போறாங்க. முக்கியமா டெல்லி, மும்பை, பெங்களூரு இந்த மாதிரியான இடங்கள்ல பாதுகாப்பை இப்ப பலப்படுத்தி ஹை அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு மோசமான நிகழ்வுக்கு நம்ம இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய கண்டனத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. இந்தியா எப்பயுமே ஜீரோ டாலரன்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை தான் வச்சிருக்கோங்கிறப்ப கண்டிப்பா இந்த பயங்கரவாத செயல்களை நம்ம என்னைக்குமே ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, உலகம் முழுக்க அமைதியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு வராங்களோ அப்படின்னு. திடீர் தாக்குதல்கள் பல இடங்கள்ல நடக்குது. முக்கியமா ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் பல இடங்கள்ல பரவி இருக்காங்கன்னா அவங்கள நோக்கி இந்த தாக்குதல் நடக்குது. யூத மக்கள் மேல தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது தான் ஓவராலா தெரியக்கூடியது. இது எங்க போய் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் அமைதியை சீர்குலைக்கிற வகையில தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி பல ஆலோசகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னில போண்டி பீச்ல நடந்த இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இறந்து போன அனைவருக்கும் வீர வணக்கங்களை சொல்லிக்கலாம். இன்னும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க? ஆஸ்திரேலியா மறுபடியும் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்ல இவங்க நாட்டுல அகதியா இருக்க வந்த மக்கள் மேல இப்படி ஒரு குரூர தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படிங்கறதுனால பதிலடி கொடுக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.